ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டிஎல்எம்மில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த காலேஜ் வந்து இந்த லிஸ்ட்டு வேரி ஆகும். இதெல்லாம் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், எந்த காலேஜாக இருந்தாலும் சார்ட் கம்பல்சரி பண்ண சொல்லுவாங்க. அதில் நம்பர் ஆஃப் சார்ட்ஸ் வேணால் டிஃபர் ஆகும். ஸோ சார்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு மேட்சிங் போர்ட். மேட்சிங் போர்டில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து பீட்ஸும் உள்ள நூலும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நார்மலாக பண்ணுற மேட்சிங் போர்டு தான் பார்ப்போம். ஸோ இந்த மேட்சிங் போர்டு எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ரிட்டன் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம், இல்லை வந்து ரெடி டு யூஸ் மேட்சிங் போர்டும் வாங்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது வந்து எலக்ட்ரிக் போர்டு அப்படின்னு சொல்லுவோம். பேட்ரி அண்ட் எல்இடி பல்ப்ஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறது. ஸோ இங்கே நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறப்போ அதுக்கு மேட்சான இடத்துல வந்து பிளிங்க் ஆகும். நெக்ஸ்ட்டு ரொட்டேட்டிங் போர்டு. இதுவுமே வந்து நம்ம வந்து நிறையா ஷேப்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். இதில் நம்ம வந்து குழந்தைங்கள்ட்ட கொடுத்துட்டா அவங்க வந்து கரெக்டான மேட்சை ஃபைண்ட் பண்ணி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளாஷ் கார்ட்ஸ். குவிஸ் கண்டக்ட் பண்ணுறப்போ கிளாஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நமக்கு. நெக்ஸ்ட்டு கண்டினியூஸ் சார்ட் தான். இந்த டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம இந்த கண்டினியூஸ் சார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதில் நிறைய டிசைன்ஸ் வந்து நம்மளால் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் ஒரு 2 இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஹிடன் சார்ட் அண்ட் இன்விசிபிள் சார்ட் இந்த மாதிரி சொல்லுவோம். இன்விசிபிள் சார்ட்னால் நம்ம இந்த மாதிரி உள்ளே ஃபோல்ட் பண்ண வச்சுப்போம், அதை எடுத்தால் ஆன்சர் வர மாதிரி இருக்கும். ஹிடன் சார்ட்டுங்கிறது இந்த மாதிரி ஆன்சர் வந்து உள்ளே ஹைடாக இருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட குவிஸ் கண்டக்ட் பண்ணுறப்போ அந்த கொஸ்டின் கேட்குறப்போ இதை வந்து நம்ம கேட்டுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி ஆன்சர் சொல்கிறப்போ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கிளாஸ். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஹிடன் அண்ட் இன்விசிபிள் சார்ட். அதுக்கும் ஃபியூ எக்ஸாம்பிள் வீடியோஸ் வந்து நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஹிடன் சார்ட்டும் அப்படி தான். மோஸ்ட்லி வந்து குவிஸுக்கு ஆர்டர் பண்ணுறவங்க இதை ஆர்டர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்ஸுனால் நம்ம ஓஹெச்பி ஷீட்டையே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி பண்ணுவோம். இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இந்த மாதிரி வித்தவுட் பேப்பரில் பண்ணுற ஸ்லைட்ஸ். இதை வந்து நீங்கள் என்ன கலரில் வைக்கிறீங்களோ அந்த கலரில் வந்து உங்களுக்கு ரிட்டன் ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுக்கு வந்து நம்ம பர்மனெண்ட் மார்க்கரை யூஸ் பண்ணி ரைட் பண்ணுவோம். இன்னொன்று வந்து இந்த மாதிரி வித் பேப்பர் மாடல். என்னென்னா ஸ்லைட்லேயே வந்து என்ன கலர் பேப்பர் அட்டாச் பண்ணணுமோ அதை அட்டாச் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து இந்த மாதிரி விசிபிளாக இருக்கும். அடுத்து ஓஹெச்பி ஷீட். ஸ்லைடு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பை யூஸிங் பர்மனெண்ட் மார்க்கர் நமக்கு தேவையான கண்டென்ட்டை நம்ம ரைட் பண்ணிடுவோம். அதை எந்த கலர் பேப்பரில் வைக்கிறீங்களோ அந்த கலரில் வைக்கிறப்போ அது நல்ல விசிபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிவி மாடல்னு சொல்லுவோம். இந்த டிவி மாடல்னால் நம்ம உள்ளே ஏதாவது கண்டென்ட் வச்சுட்டு அந்த மேலே இருக்க அந்த ரோலை வந்து ரொட்டேட் பண்ணுறப்போ இந்த கண்டென்ட் வந்து லைக் நம்ம சின்ன வயசில் பார்ப்போம்ல மூவி, அந்த மாதிரி மூவ் ஆகிட்டுருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுவும் வந்து நிறையா பேர் ஆர்டர் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட நிறைய சேல் ஆகிற ஐட்டமில் இதுவும் ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான சார்ட்டு ட்ரீ சார்ட்டு. நீங்கள் நிறையா நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரீ சார்ட், கண்டினியூஸ் சார்ட் இதெல்லாம் வந்து ஒரே கேட்டகரியில் தான் வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு சம்டைம்ஸ் வந்து நம்ம ட்ரீ சார்ட்டை யூஸ் பண்ணி ஹியூஜாக பண்ணோம் அப்படின்னா நம்ம கமிஷனில் சப்மிட் பண்ணுறப்போ அது கொஞ்சம் அழகாகவும் இருக்கும். அடுத்து கட் அவுட்னு சொல்லுவோம். கட் அவுட் வந்து நாங்கள் இந்த மாதிரி மாடல் யூஸ் பண்ணுவோம். லைக் ஸ்டாச்சு மாதிரி ஒரு 3D எஃபெக்ட் இருக்கும். நான் ஒர்க்கிங்கிறது நமக்கு வந்து அது எந்த ஒர்க்கும் பண்ணாது, பட் ஒரு டம்மி பீஸ், டெமோ மாடல்னு சொல்லுவோம், டம்மி மாடல்னு சொல்லுவோம். இது இடத்துல அழகாக ஆக்குப்பை பண்ணிக்கும். நெக்ஸ்ட் ஒர்க்கிங் மாடல் அப்படிங்கிறது நீங்கள் அதை மூவ் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு ஆக்ஷன் அதில் இருக்கணும். அது வந்து மேக்ஸு, சயின்ஸ் இதிலலாம் வந்து நிறைய ஒர்க்கிங் மாடல் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, எளிய மின் சுற்று, சிம்பிள் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த பல்பு வந்து எப்படி பேட்ரி யூஸ் பண்ணி ஒர்க் ஆகுது, நம்ம ஏதாவது ஒரு அந்த பின்னோ இல்லை வந்து ஹூக்கோ யூஸ் பண்ணுறப்போ எப்படி அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒர்க்கிங் மாடல். இதே மாதிரி மேக்ஸுக்கும் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்கோம் இங்கே. அந்த மாதிரி மூமெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒர்க்கிங் மாடலாக கன்சிடர் பண்ணுவோம். அட் லாஸ்ட் வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஆல்பமும் அதிகமாக சேல் ஆகிற ஒன்று தான். பை யூஸிங் வேஸ்ட் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்டை ஆல்பமாகவோ இல்லை ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் மெட்டீரியலாகவோ கேட்பாங்க நிறையா பேர். ஸோ நம்ம அப்படியும் சேல் பண்ணிகிட்ருக்கோம். இருக்கிறதுல வந்து இது எல்லாமே நீங்கள் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது, பட் கம்பல்சரியாக பண்ண வேண்டியதெல்லாம் நான் சொல்லிடுறேன். சார்ட்டு, கண்டினியூஸ் சார்ட்டு, ரொட்டேட்டிங் போர்டு, மேட்சிங் போர்டு, ட்ரீ சார்ட்டு, ஃப்ளாஷ் கார்டு, இது எல்லாமே வந்து அப்புறம் ஒர்க்கிங், நான் ஒர்க்கிங் இதெல்லாம் ரொம்ப கம்பல்சரி. அதுக்கு அடுத்து நம்ம பண்ண வேண்டிய ஃபியூ ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் மட்டும் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் எங்ககிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண 1 வீக்குள்ளே நாங்கள் உங்கள் ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணி உங்கள் ஆர்டரை டிஸ்பேச்சும் பண்ணிவிடுவோம். ஸோ as much as possible ஏர்லியாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.